படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை. ஒரு மாணவன் தனது தேர்வு ஒன்றில் 0 மதிப்பெண் கிடைத்ததால் பெரும் அதிர்ச்சியானான். காரணம், அவன் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் அளித்திருந்ததாகவே நம்பினான். சரியான பதிலை எழுதியதாகவே அந்த மாணவன் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் வாதாடினான். சரி, அப்படி என்னதான் கேள்விகளுக்கு பதிலளித்தான் என பார்ப்போம். கேள்வி: எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார்? அதற்கு மாணவன் எழுதிய பதில்: அவரது கடைசி போரில். அடுத்த கேள்வி: இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது? அதுக்கு மாணவனின் பதில்: காகிதத்தின் கீழ்ப்பகுதியில். அடுத்த கேள்வி: சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகிறது? அதற்கு மாணவன் என்ன பதில் எழுதுறான் தெரியுங்களா? அதை கட்டாமல் இருந்தால் கீழே விழுந்துருமா. அடுத்த கேள்வி: விவகாரத்திற்கான முக்கிய காரணம் என்ன? அதுக்கு மாணவன் என்ன பதில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேங்க? திருமணம் தாங்க. அடுத்த கேள்வி: இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது? அதற்கு மாணவன் அளித்த பதில்: கிழக்கே உதித்த சூரியன் மேற்கில் மறைவதாலும் மேற்கில் மறைந்த சூரியன் மீண்டும் கிழக்கில் உதிப்பதாலும் இரவு பகல் ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி: மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? அதுக்கு மாணவன் அளித்த பதில்: அவரது பிறந்த நாள் அன்று. அடுத்த கேள்வி: திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? அதற்கு மாணவன் அளித்த பதில்: இல்லை, திருமணங்கள் செய்யும் அவரவர் வீட்டில்தான் நிச்சயிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி: தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்? அதற்கு மாணவனின் பதில்: சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனாரால் கட்டப்பட்டது. அடுத்த கேள்வி: 8 மாம்பழங்களை 6 பேருக்கு எப்படி சரியாக பிரித்து கொடுப்பது? அதுக்கு மாணவனின் பதில்: ஜூஸ் போட்டு 6 டம்ளர்களில் சரியான அளவாக ஊற்றி கொடுக்கலாம். இதாங்க மாணவனோட பதில். இதுக்கு போய் நான் சரியான பதில் எழுதுனேன், என்ன பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகத்தின் மேலே அவர் டெய்லியும் போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க.